ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த மலைகளுக்கும் மந்திரக் காடுகளுக்கும் நடுவே சுவர்ணபுரி என்ற ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் இளவரசி தான் மாயா. மாயா சாதாரண இளவரசி இல்லை. அவளிடம் ஒரு மந்திர சக்தி இருந்தது. அவள் தூய மனத்துடன் யாரை நேசித்தாலும் அவர்களின் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும். ஆனால் அந்த சக்தியை பயன்படுத்தக் கூடாது என்று ஒரு பழைய சாபம் இருந்தது. ஒரு நாள் அரண்மனையில் ஏற்பட்ட அரசியல் சதி காரணமாக மாயா தனது அடையாளத்தை மறைத்து ஒரு சாதாரண ஆடு மேய்க்கும் பெண்ணாக மலை கிராமத்தில் வாழத் தொடங்கினாள். அரண்மனை ஆடைகள் இல்லை, மாணிக்க நகைகள் இல்லை. ஆனால் அவளின் கண்களில் அந்த அரசகுல ஒளி மட்டும் மறையவில்லை. மலைக்காடு மற்றும் இளம் யுவன். அதே மலைப்பகுதியில் வீரன் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவன் ஒரு சாதாரண வேட்டைக்காரன். ஆனால் அவன் இதயம் ராஜாவுக்கே சமமானது. ஒரு நாள் காடு வழியாக செல்லும்போது ஆடுகளுடன் பேசிக் கொண்டிருந்த மாயாவை வீரன் பார்த்தான். இந்த பெண்ணிடம் ஏதோ வித்தியாசம் இருக்கிறது என்று அவன் மனம் சொன்னது. மாயா சிரித்தாள். அந்த சிரிப்பே வீரனின் வாழ்க்கையில் முதன்முறையாக ஒரு மாயத்தை உருவாக்கியது. மௌன காதல். நாட்கள் சென்றன. வீரன் தினமும் மாயாவை பார்க்க காரணம் தேடினான். மாயா தினமும் நான் யார் என்பதை அவன் அறியக்கூடாது என்று மனதில் சொல்லிக் கொண்டாள். ஆனால் காதல் ரகசியங்களை மதிக்காது. ஒரு நாள் காட்டில் பெரும் புயல். ஆடுகள் சிதறின. மாயா காயமடைந்தாள். அப்போது அவளது கண்ணீரில் மந்திர ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளியை பார்த்த வீரன் உண்மையை உணர்ந்தான். நீ சாதாரண பெண் இல்லை. மாயா மௌனமாக தலைகுனிந்தாள். உண்மையும் காதலும். மாயா தனது முழு கதையையும் சொன்னாள். இளவரசி, சாபம், துறந்த வாழ்க்கை, எல்லாவற்றையும். வீரன் சிரித்தான். நீ இளவரசியா ஆடு மேய்ப்பவளா என்பது முக்கியம் இல்லை. நீ மாயா, அதுவே போதும். அந்த நொடி மாயாவின் சாபம் உடைந்தது. ஏனெனில் உண்மையான காதல் மந்திரத்தையும் விட வலிமையானது. மாயா மீண்டும் அரண்மனைக்கு சென்றாள். ஆனால் இம்முறை அவள் தனியாக இல்லை. ஆடு மேய்த்த கைகளே இப்போது ராஜ்யத்தை ஆளின. வீரன் ராஜாவானான்.